பாரத பிரதமர் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காரு. அந்த பிள்ளையார் சொல்லி நல்லா வளரும்னு நினைக்கிறேன். இது ஆரம்பம் தான். நடக்கலையா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதோட ஒரு பெருசா நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அது சந்தோஷத்தை எந்த அளவு நீ உள்வாங்கிக்கிறியோ அதே அளவு துக்கத்தை உள்வாங்கி. எனக்கு தெரியாத நானும் கத்துக்கிறேன் மேடம். வெக்கத்துக்கு சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது. டீச்சரா உங்களுடைய வேலையை செய்றீங்க மேடம். டீச்சரா வந்து நீங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பண்றீங்க. பட் பேரண்ட்ஸா நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்க சைட்ல உங்களை மாதிரி நாங்க நினைக்கிறோம். ஹேமலதா மேடம் வந்து உண்மைக்கு ஹீரோவா ஒரு ஆயுள் காலம் தேவைப்பட்டது அவருக்கு ஹீரோ ஆகுது இல்லைங்களா? இப்ப நான் அப்படின்னு சொல்றத நீங்க ஒரு லெட்டர்ல மாத்திட்டீங்க. இமேஜே உடச்சு இப்ப எப்படி உங்களே மோட்டிவேட் பண்ணீங்க? நீங்க அடுத்தவங்களை மோட்டிவேட் பண்றது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும், குடும்ப பாரம் இருக்கும். பட் டெய்லி எப்படி நீங்க அதை ஃப்ரெஷ்ஷா சிம்பிளா சொல்லிடுறேன். சொல்ற ஒருவருக்கும் மேடம் உதாரணம் இல்லைங்களா? அமைச்சர்கள், கலெக்டர்கள், சிஇஓ எல்லாரும் என்கரேஜ் பண்ணிட்டாங்க. சும்மா சார் ஐயாவா வரணும் வேலை செய்யாதவங்க தான் அடுத்தவங்க சொல்லுவாங்க. பிள்ளை அடிக்கவே கூடாது. நான் என் பசங்க அடிச்சதே கிடையாது. ஒரு 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 விஷயத்துக்காக கூட என் பசங்க அதே மாதிரி பசங்களுக்கு ஏற்க வைப்போம். அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க. அந்த ஏற்றத்தை போகணும். அந்த பசங்களை உட்காந்து பேசணும். பேசப்பட மாட்டாங்க. அச்சம் என்பது என்கிட்ட இருக்கவே இருக்காது. ஏன்னா தப்பு பண்றவங்க மட்டுமே அச்சம், பயம் இதெல்லாம் இருக்கும். நான் மிடுக்காக தான் இருக்கலாம். அந்த மிடுக்குக்கு மெருகேற்றிட்டாரு மோடி ஐயா. அதுதான் சொல்ல முடியும். என்னுடைய மிடுக்குக்கு மெருகேற்றிட்டாரு. ஹேமலதா மேடத்தை உலகம் பார்க்கணும். உலகம் வந்து மோடி ஐயா சொன்னாங்க 4 நிமிஷம் சொன்னாங்க அப்படிங்கிறதோட எங்க நோக்கம் வந்து இந்த ஹேமலதா மேடத்தை உலகம் ஃபுல்லா திரும்ப கொண்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். அக்கா வந்து இந்த கொரோனா டைம்ல ஃபுல் புக்ஸை டிஜிட்டைஸ் பண்ணி அவங்க சொன்ன மாதிரி சொந்த காசுல அவங்களே பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப இது வந்து என்னன்னா அந்த கர்மயோகின்னு சொல்லுவாங்க. சில பேர் மட்டும்தான் அந்த வேலையை தாண்டி அந்த கர்மாக்குள்ள போவாங்க. அதனாலதான் அப்புறம் நம்ம இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து அக்காட்ட பேசணும்னு நினைக்கிறது. எங்களோட லைஃப்ல நாங்களும் இன்ஸ்பயர் ஆகிருக்கோம். ஏதோ நீங்க பேசினாங்க உங்களுக்கு வந்து பாராட்டணும் அப்படிங்கிறத தாண்டிங்க இதை வந்து லட்சத்துல ஒருத்தர் தான் இந்த ஸ்டேஜை தாண்டுவாங்க. வெரி டஃப். அதனாலதான் உங்கள்கிட்ட பேசி இதை வந்து நாங்க ஃபேஸ்புக்லயோ சோசியல் மீடியால போட்டு இன்னொருத்தர் இன்ஸ்பயர் பண்ணோம். பியாண்ட் தட் காலம் டிஎல்எம், அதாவது வீணா போன போறதுல டிஎல்எம் செய்யறதை பத்தி அறிமுகப்படுத்துறாங்க டிபிஇ ஸ்கீம்ல. அவங்க பாத்தீங்கன்னா நான் வெறும் இந்த ரெக்கை இதெல்லாம் வெறும் ரெக்கை இறகு இருக்கு இல்லையா, இறகு சூரிய வச்சு நான் பண்ணினேன். அப்போ வந்து இப்போ இருக்கிற பள்ளிக்கல்வி இயக்குனர் தான் அப்போ எங்க சிஓ பாலச்சந்திர சார் தான் ஐஏஎஸ். அப்போ ஸ்ரீவிஸ்வநாதன் சார் தான் கல்வி அமைச்சர். இவங்க வந்து என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. சார் எனக்கு சொன்னது வந்து சிசி கவிதான ஒரு பிஆர்டியும் என் சித்ரான ஒரு பிஆர்டினா என்னை கண்டுபிடிச்சு கொண்டு போய் சிஓட ஒப்படைக்கிறாங்க. இந்த மாதிரி டீச்சர் வந்து இணையத்துல நிறைய செய்யறாங்க. அதை உடனே சிஓ வந்து அங்கீகாரம் பண்ணி குடியரசு தின விழாவில் என்னை வந்து கூப்பிட்டு பிரைஸ் பண்றாங்க. அதுதான் ஒண்ணுமே செய்யணும். நம்ம சும்மா நம்மளால செஞ்சது செய்யணும். அப்போ நல்லா செஞ்சா எப்படி இருக்கும்? அந்த மோட்டிவேஷன் தான் நான் மேல வளர்ந்தாங்க. பட் உங்களுக்கு லைஃப் லாங்கா இந்த கியூரியாசிட்டிங்கிறது இருக்கு. டீச்சிங்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. இது ஒன் ஆஃபா நீங்க பண்ணல. கொரோனாக்காக நீங்க டிஜிட்டலைஸ் பண்ணலாம். லைஃப் லாங்கா ஆமா டீச்சிங்ல இன்னோவேஷன் கண்டினியூஸா வருது. அந்த கொரோனா பீரியட்ல என்ன பண்ணாங்க, ஒரு காலகட்டம் டிஎல்எம் நிறைய செய்யறேன். 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாட சம்பந்தமா டிஎல்எம் சொல்லு கட்டண கல்வி குழுமம் செஞ்ச.
அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கோவிட் போய் ஒர்க் பண்ணேன். எல்லாருக்கும் அரிசி வாங்கி கொடுக்குறது, டொனேஷன் கேட்டது, இருளர் திறமைதான் ரொம்ப பாதிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு உப்பு கேட்டாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு டொனேஷன் வாங்கி கொண்டு போய் எனக்கு கொடுக்கறது. 2 வீலர் நல்லா ஓட்டுவேன். அதே மாதிரி நான் வந்து இப்போ வந்து பிளேயர் மாஸ்டர்ஸ் அத்லீட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுல வந்து போல் வால்ட் ஃபர்ஸ்ட், ஹை ஜம்ப் செகண்ட், டிஸ்கஸ் தேர்டு, 1500 ஃபர்ஸ்ட். அதனால ஷார்ட்ஸ் இது பேண்ட் பனியன் போடுறதுக்கு அச்சப்பட மாட்டேன்றதுக்காக சொல்றேன். போட்டோம்னா போட்ட போதுக்கு எவ்வளவு தூரம்னாலும் வண்டியில போவேன். வண்டியில போய் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு திரும்பி வருவேன். அது முடிச்சேன். அது முடிச்சுட்டு சும்மா இருக்க முடியல. அவங்க வீட்டுக்கு தொட்டிகள் போட்டேன் நானே, செடி தொட்டிகள்லாம் நானே போட்டேன். அதுக்கப்புறம் யோசிச்சேன், ஐயோ பசங்க வீணாகிறாங்களே, பசங்களை நம்ம கிட்ட போகவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு படம் பாட்டுலாம் சொல்ல முடியல. அது யோசித்தேன். அதுக்கு ஒரு 20,000 ஆகும்னு சொன்னாங்க, வெறும் செய்யலுக்கு மட்டுமே. ஐயோ செய்யலுக்கே 20,000 ஆச்சுன்னா அப்புறம் பாடத்துக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யோசிச்சேன். சரி மீடியா அட்மிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டோம், செய்தி தர சொன்னான். ஒரு 40,000 ஆச்சு. எனக்கு 5 பேர் ஒர்க் பண்ணாங்க, பையன் 4, இன்னொரு 3 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் வாங்க. எனக்கு வந்து கம்மி பசங்க 27 ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆனால் அந்த கம்மி பசங்களுக்கு ரொம்ப இன்டீரியர் நாங்கள் சேர்க்கணும். ஒரே ஒரு பஸ் தான் போகும், ரொம்ப இன்டீரியர். அப்போ அந்த பசங்களுக்கு வந்து நம்ம எதனா செய்யணும். ஏன்னா எல்லாருமே கல்லூரிக்கு தொழிலாளியோட குழந்தைங்க, பணக்கார பசங்க கிடையாது, படிச்சாலும் ஜீவனம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, சரி பண்ணிட்டோம். ஒரு பென்ட்ரைவ் கொடுத்தா என்ன பண்றது, மாசம் 90,000 உட்காந்து சம்பளம் வாங்குறோம், பசங்களுக்கு ஒரு 40,000 செலவு பண்றது என்ன அப்படின்னு யோசிச்சு இண்டிவிஜுவலா ஒரு பென்ட்ரைவ் வாங்கி, 30 பென்ட்ரைவ் வாங்கி அந்த 30 பென்ட்ரைவ்ல ஏற்றி பசங்களுக்கு கொண்டு போய் 40,000 கையில நீங்களே போட்டீங்க. ஏன் காஸ்டா சார்? ஏன் எங்க அப்பான்றீங்க 90,000 கொடுக்குறது மாசம் சம்பளம் எனக்கு கவர்மெண்ட். நீங்க தான் எப்படி யோசிக்கிறீங்க, எவ்வளவு டீச்சர் எப்படி யோசிக்கிறாங்க, நீங்க தான் நம்ம சொல்றீங்க. இல்ல சார், என் பசங்க நல்லா செட்டில்டு சார். என் பையன் இன்ஜினியரு, என் மருமக இன்ஜினியரு, என் மகன் வந்து கோயம்புத்தூர் அதெல்லாம் படிச்சான், அக்ரி ஆஃபீஸர். ஆமா படிச்சான். அவன் பேங்க் ஆஃப் பரோடால அக்ரி ஆஃபீஸர் குஜராத்ல இருக்கா. மருமகனும் ஏன் பண்றாரு. நமக்கு குடும்பமே கிடையாது. நான் வந்து என் பசங்களை வந்து நான் மனசார என் பசங்கன்னு சொல்றது வந்து என் ஸ்கூல் பிள்ளைங்க தான். என் பசங்க என் பிள்ளைங்க நான் பெற்றவங்க வந்து தம்பி பாப்பா தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஜீவனம் வந்து எங்க பிள்ளைங்க தான், எங்க ஸ்கூல் பிள்ளைங்க தான். ஏன் நான் பெற்றது வந்து கவர்மெண்ட் பிள்ளைங்க குற்றம் பண்றவங்க போயிடுவாங்க, ஆனா கவர்மெண்ட் பசங்க என்னன்னு வராங்க. ஸோ இது வந்து எனக்கு 29 வருஷமா இருக்கிற தாட். இப்ப திடீர்லாம் வந்தா செய்ய முடியாது. ஒரு நாளைக்கு சாயம் வெளுத்துரும், நீல சாயம் வெளுத்து போச்சுன்னு சொல்ற மாதிரி சாயம் வெளுத்துரும். அது பேசிக்கா இருந்தாதான் வரும், உள்ள இருந்து வரும். ஆமா, அடி வயிற்றுல இருந்து ஒரு எனக்கு என் பசங்க கீழே வந்துட்டாவே என் வயிற்று பிடிச்சதான் சாகிற மாதிரி இருக்கும். உடனே தூக்கிட்டு நானும் போவேன். அதுக்கப்புறம் போய் ஹெச்எம் டெஸ்ட் கேட்க சார் சொல்லாத போயிட்ட மன்னிச்சிங்கன்னு சொல்லிக்குவேன். அந்த மாதிரி என்னுடைய கேரக்டர் அந்த மாதிரி. அதனால போயிட்டே இருக்குது. வேற ஒன்றும் தேங்க்யூ. இதை முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போய் கூழாங்கல்ல ஒரு டப்பு நிறைய இருக்க கூழாங்கல்ல சித்ரா ரெடிமா ஒரு டப்பு நிறைய கூழாங்கல் போய் நானே வண்டி ஓடுறதால எனக்கு சிரமம் கிடையாது. அடுத்தவங்க டிபெண்ட் பண்ண மாட்டேன், எதுக்குமே என்னால் முடியறது மட்டுமே செய்வேன். போய் கூழாங்கல்ல பொறிக்கிட்டு வந்து அதை சோப் போட்டு கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்த ஐடியா என்ன பண்ண போறேன், அந்த கூழாங்கல்ல பூரா ஸ்ப்ரே பண்ணிட்டு நானே வச்சிருக்கேன் மிஷின். நாளைக்கு பழகணும் அடிச்சு ஆனாவனம் ஃபுல்லா அந்த கூழாங்கல் எழுதிடுது. இங்கிலீஷ் அதே மாதிரி லெட்டர்ஸ் எழுதிடுது. சின்ன பசங்கள்லேருந்தே கொண்டு போவோம், தொடக்க கல்வியிலேருந்தே கொண்டு போவோம். போய் பசங்கள்கிட்ட கொடுத்துட்டோம்னா அம்மா, அன்பு, ஆசிரியர், ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை ஒரு எழுத்து எடுத்து வை, எடுத்து வை. அடுத்தது அம்மா எடுத்து வை, ஒரு வார்த்தை ஆயிடுது. ஒரு வாக்கியம் அம்மா வந்தால் எடுத்து வை, ஒரு வாக்கியம் ஆகுது. இப்படி மாத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கு கடவுள் எனக்கு இடத்துல நான் கொடுப்பேன். அதுதான் என்னுடைய இது. நான் வந்து எப்பயுமே யோசிப்பேன், இன்னைக்கெல்லாம் வீட்டுல உட்காந்து நம்ம பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கலாம், பைக்கிட்டாடி கத்திட்டு வச்சு வெளியே போ அப்படின்னு சொல்ற காலம் தான் இப்ப இருக்குது. ஆனா என் பசங்க நான் என்ன சொன்னாலும் நம்புவோம். அது தப்பா சொன்னாலும் நம்புவோம், ரைட்டா சொன்னாலும் நம்புவோம், சரியான விஷயத்த சொன்னாலும் நம்புவோம், தப்பான விஷயத்த சொன்னாலும் நம்புவோம். ஏன்னா நம்ம டீச்சர் சொல்லிட்டாங்க சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை நான் பெற்றுட்டு நீ குடும்பமான வரைக்கும் பசங்களுக்கு நான் மோட்டிவேட் பண்றது எப்படி இருக்கும்னா நல்ல விஷயம் நான் மோட்டிவேட் பண்ணுவேன். இன்னைக்கு குடும்பம் எங்க ஊர்ல பசங்க சொன்னாங்க, டீச்சர் உங்களுக்கு பேட வைக்கணும், டீச்சர் என்னென்ன சொன்னாங்க. அதெல்லாம் என்னோட தம்பி எவ்வளவு செலவு பண்றீங்களோ கட்ட நோட்டு 2 நோட்டா வாங்கு, ஏன்னா ஸ்கேல் வாங்கு, ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கு, டீச்சரை பாராட்டுனா என் பிள்ளைங்களுக்கு கொடு. அதுதான் சரி, எனக்கு பேனரு. ஆனா எப்பவுமே நான் உங்களை பத்தி நான் வாழ்க்கை செய்தி இந்த சோசியல் மீடியால போகும்போது சொல்லியிருந்தேன் மேடம், ஒரு கர்மயோகிட்ட இன்னொரு கர்மயோகியை பார்க்க தெரியும். மோடிஜி மாதிரி ஒரு ஆள் வந்துங்க, ஒரு தலைவர் வந்து உங்களை ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாரு, இந்தியா ஃபுல்லா இந்த மன் கி பாத் கேட்கறாங்க அப்படின்னா கர்மயோகியா தான் உங்களை பார்த்துருக்கேன், டீச்சரா பார்த்துருக்கேன்.
கண்டிப்பா வந்து சந்தோஷம். கர்மயோகியை தான் பார்க்கணும். நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகணும் தான் நம்மளுக்கு பார்த்து. நம்ம எல்லாமே வேலைங்கிறது வேலை ஒரு சம்பளமாகவோ ஒரு பதவியாகவோ ஒரு ஏதோ அன்றாட காட்சியாக தான் பார்க்கறோம். பட் வேலையில வந்து இன்னொருத்தர் லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது நிறைய பேர் பார்க்கறது அதுதான் பெரிய சந்தோஷம். இது அதே மாதிரி இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸும் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவையும் அதை பத்தி எழுதிருந்தாங்க. அதுதான் அவங்க படிச்சுட்டு அவங்க ஐஏஎஸ் வந்து நம்ம கலெக்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆனா கலாய்வு பண்ணாங்க. என் பிள்ளைங்க எனக்கு இதுலயும் என் பிள்ளைங்க தான் என்னை காப்பாத்தினாங்க. பிள்ளைங்க பென்ட்ரைவ் வாங்கி வீட்டுல போய் புஸ்தகத்தையும் பென்ட்ரைவ்ல போட்டு டிவியில போட்டு ரெண்டுத்தையும் வச்சு பார்த்து ஓகே இவங்க என்ன செய்திருக்காங்க டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் ஒரு அம்மா ரூபிதா அந்த அம்மா தான் பண்ணாங்க. பண்ணி அதே மாதிரி எங்க சிஓ கிட்ட கேட்டாங்க. எங்க சிஓவும் சர்டிபிகேட் கொடுத்தாங்க, நல்ல சர்டிபிகேட். என்னையும் கூப்பிட்டு கேட்டாங்க. நானும் சொன்னேன். மூணும் அப்படியே ஒண்ணா இருந்தது. அதுதான் நான் இன்னொன்னு பொய் சொல்லவே மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கணும் பொய்ய. உண்மை எப்பயுமே பேசுவோம். அதனால நான் பொய் சொல்ல மாட்டேன். அம்மா எனக்கு ரிட்டையர்ட் ஹெச்எம். என் அம்மா, என் அப்பா ரிட்டையர்ட் பிடிஓ. எனக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி டீச்சர். தம்பி வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர். தம்பி வைஃபும் ப்ரொஃபசர். இதுதான் என் ஃபேமிலி. இப்ப நீங்க தனியா தான் இருக்கீங்க. சில்ட்ரன்லாம் வெளியெல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. ஆமாங்க சார். வரும்போது நம்ம சிவி சமூகம் அமைச்சர்களுக்கு கிடைச்சாரு. சரி. காஃபி ஷாப்புக்கும் பக்கத்து டேபிள் அவரு இருக்காரு. இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு தான் நான் போறேன். அவரு ரொம்ப சந்தோஷம். கோயிலுக்கு ஹேமா டீச்சர் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவரும் வந்து ஒரு மிலிட்டரி தொகுத்து வழங்குறதுக்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு 2005 செஞ்சு ராஜேந்திர அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே நான் ஒர்க் பண்ணணும்ன்ற மோட்டிவேஷன் தான் எனக்கு இருக்கும். இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நான் படுத்தா கூட பசங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு அந்த உடம்பு சரியில்லைன்றது மறந்துடும். எப்படியோ சுத்தி வாரி எழுதி அந்த வண்டியில உட்காந்துட்டு நான் ஜம்முன் ஆயிடுவேன். அந்த மாதிரி என்னை மோல்டு பண்ணி என்னுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் பாரத பிரதமர் மோடி ஐயா என்னை வாழ்த்ததுனால எனக்கு பெரிய ஒரு அங்கீகாரம். எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ வந்து எங்க டீச்சர் சொல்லுவாங்க, ஏமா சூப்பரா செய்றீங்க, எங்க சிவசுந்தரன் அருமையா செஞ்சிருக்கீங்க ஏமா அப்படி சொல்லுவாரு. ஆனா இது நம்ம இப்படி 4 சவுத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற விஷயமா தான் இருக்கும். பட் இன்னைக்கு உலகளாவிய விஷயம். ஆஸ்திரேலியாவில வந்து எங்க சொந்தக்காரங்க ஃபோன் பண்றாங்க எனக்கு. அப்ப உலகளாவிய நான் பரவி இருக்கேன் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த வந்து ஐயா ஏற்படுத்துறது வந்து பிறவி பயன் அடைஞ்சதா ஒரு ஃபீல். வேற ஒன்றும் இல்லைங்க. ஆமா. இன்னொன்னு வந்து நம்மளுடைய உழைப்புக்கான அங்கீகாரம், எதிர்பார்ப்பு இல்லாத உழைப்பு. அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் எங்க இருந்தாலும் கிடைக்கும்ன்றது என்ன மாதிரியான டீச்சர்ஸ்க்கு உணர வச்சிருக்காரு. வேற ஒண்ணும் கிடையாது. நான் அதை பெருசா வேற எதுவும் சொல்ல முடியாது. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா உழைச்சிங்கன்னா அதுக்கான பலனை உரிய நேரத்துல கிடைக்கலன்னா கூட லேட்டா கிடைக்கும். ஆனா கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். மாற்று கருத்து கிடையாது அப்படின்றத உணர வச்ச ஒரு பெரிய ஜாம்பவானா தான் நான் மோடிஜியை பாக்குறேன். உங்களுக்கு ஷாக்கா சர்ப்ரைஸா சடனா கேட்டிருக்க மாட்டீங்க லைவா நீங்க வருதுன்னு தெரியும். உங்களுக்கு வருதுன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா கலாய்வு பண்றாங்கல்ல, அப்பே தெரிஞ்சிச்சு. தெரியல, ஒரு டென்ஷன். நல்லது செய்ய போய் நமக்கு எப்படி ஒரு பிரச்சனையா, நம்ம தப்பா செய்துட்டோம். அப்புறம் ஒரு பக்கம் சிச்சி நம்ம கரெக்டா செய்திருக்கோம், நம்ம வைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் டெல்லியில இருந்து எனக்கு பேட்டியை தடுக்க சொன்னாங்க. அப்போ டிடி ரிப்போர்ட்டர் சுரேஷ் வந்துதான் எனக்கு தெரியும் டெல்லியில இருந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ அவார்டு கொடுக்க போறாங்கன்னு தான் நான் நினைச்சேன். சரி, ஒரு சின்னதா ஒரு கையெழுத்து போட்டு ஒரு கால் லெட்டர் மாதிரி கொடுப்பாரு. ஓகே ஃபைன், ஃபண்டாஸ்டிக் டீச்சர், குட் ஜாப் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படிதான் நான் நினைச்சேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு மன் கி பாத்ல பேசுறாங்க அப்படின்னா நான் யாருக்குமே சொல்ல, எங்க அப்பா அம்மா மட்டும் சொன்னேன். ஏன்னா என்ன உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறவங்க அவங்க. அதனால அவங்க தான் ஃபர்ஸ்ட் எனக்கு எல்லாமே. அதனால அவங்க கிட்ட மட்டும் சொன்னேன். வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். நான் பெத்த பிள்ளைங்கிட்ட கூட சொல்லல. என் அப்பா அம்மாட்ட என்ன உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறவங்க அவங்க கிட்ட மட்டும் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஒரே விஷயம் எல்லாரும் வந்தாங்களா, ஒரு நாள்ல இவ்வளவு பேர் ஏற்கனவே என்ன புரிய முடியாதுன்னு சமுதாயம் பேசிக்கணும். நான் பேசுறேன். எங்களுக்கு ஒரு பயம், நாம தேவையில்லாம் நிறைய போன் கால் நிறைய பேர் வருவாங்க, நாமளும் அப்படி எல்லாருமே எனக்கு தெரியும் வச்சுக்கோங்க. நான் எதுக்கும் அச்சப்பட மாட்டேன். அச்சம் என்பது என்கிட்ட இருக்கவே இருக்காது. ஏன்னா தப்பு பண்றவங்களுக்கு மட்டுமே அச்சம், பயம் இதெல்லாம் இருக்கும். நான் மிடுக்காதான் இருப்பேன். அந்த மிடுக்குக்கு மெருகேற்றிட்டாரு மோடி ஐயா. அதுதான் சொல்ல முடியும். என்னுடைய மிடுக்குக்கு மெருகேற்றிருக்காரு. நான் இப்படிதான் அப்படின்னு இந்த வயசுல நான் ஓடுறேன், எல்லாமே பண்ணுவாங்க.
முடிஞ்ச வரைக்கும் சர்வீஸ் பண்றதுக்கு நான் ரெடியா தான் இருப்பேன். என்னால முடியாதுன்னு சொல்லவே முடியாது. எங்க பசங்க சொல்லுவாங்க, கோயில் உள்ள 1500 பிள்ளைங்க இருக்கு, ஒரு பிள்ளைக்கும் பரோட்டா வேணும்னு கேட்பாங்க. நம்ம பரோட்டா கொடுக்க எல்லாருக்கும் ஒன்னா கொடுக்க முடியாதுடா. 10 நாள் 10 நாள் 1700 பிள்ளைக்கும் பரோட்டா வாங்கி கொடுத்தேன், 1500 பிள்ளைக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்தேன். நானே வெட்டுவேன். அப்படிங்களா? பசங்களுக்கு நானே முடி வெட்டி விட்டுருவேன். நம்ம நோக்கமே வந்துங்க, இந்த ஹேமலதா மேடத்தை உலகம் பார்க்கணும். உலகம் வந்து மோடி ஐயா சொன்னாங்க, 4 நிமிஷம் சொன்னாங்க அப்படிங்கறதோட நோக்கம் வந்து இந்த ஹேமலதா மேடத்தை உலகம் ஃபுல்லா திரும்ப கொண்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் என்ன மேடம்க்கு? நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் அடுத்து என்ன பாக்குறீங்க? அடுத்து இனிமேதான் யோசிக்கணும். இது வந்து இப்படி போயிடுச்சு, இப்படி போயிடுச்சு. அதோட நான் எவரெஸ்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ எவரெஸ்ட் சிகரத்தோட அடியில இருந்தேன். இப்ப நான் சிகரத்துக்கு ஏறணும்னு நினைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பேன். ஆனா செய்வேன். அதாவது ஒரு வருஷம் இன்னோவேட்டிவ் டீச்சர்ஸ் அவார்டு தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிச்சு. இந்த ஆண்டு நல்லாசிரியர் எழுதுவாங்க, மாநில அரசு எழுதுவாங்க. இதோட நிறுத்தக்கூடாது, டீச்சர் நல்லாசிரியர் எழுதுவாங்க தான் உழைச்சாங்கன்னு நீ யாரும் பேசிடக்கூடாதுன்றதால தான் இந்த கொரோனா காலத்துல 50 இயர்ஸ் கிராஸ் பண்ணாலும் நம்ம போகணும்னு சொல்லிட்டு போனது. அதுக்கான அங்கீகாரம் இப்ப கிடைச்சிருக்குது. இப்ப இதை விட இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு இப்போ ஒரு நினைச்சுக்கிட்டு நான் பண்ணுவேன். டிஜிட்டல்ல பண்ண மாட்டேன். வேற திங்க் பண்றீங்க? ஆமா, டிஜிட்டல்ல பண்ண ஒரு நாளைக்கு அது ஸ்தம்பித்து போயிடும். இது ஒரு தண்ணியில போட கூட அப்படியே கிடக்கும். இப்ப குழந்தைங்க, இப்ப நீங்க டீச்சரா உங்களுடைய வேலையை செய்றீங்க, டீச்சரா வந்து நீங்க எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட் பண்றீங்க. பட் பேரண்ட்ஸா நாங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பட் எங்க சைட்ல உங்களை மாதிரி நாங்க நினைக்கிறோம். பேரண்ட்க்கு முதல் விஷயம், பேரண்ட் என்ன பண்ணணும், பிள்ளைங்களை கண்டிக்க கூடாதுங்க, அடிக்க கூடாது, கண்டிக்க கூடாது, அடிக்கவே கூடாது. நான் என் பசங்க அடிச்சதே கிடையாது. ஒரு விஷயத்துக்காக கூட என் பசங்க அதே மாதிரி பசங்களுக்கு ஏக்க வைப்போம். அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க. அந்த ஏக்கத்தை போக்குற அளவுக்கு அந்த பசங்கிட்ட உட்காந்து பேசணும். பேரண்ட் உட்காந்து பேச மாட்டாங்க. அது வந்து குழந்தைங்களுடைய மனநிலையும் சரி, படிப்பு சம்பந்தமும் சரி பாதிக்கிறதுக்கு காரணம். உட்காந்து பேசணும் குழந்தைங்க கிட்ட. இப்ப நான் ஸ்கூலுக்கு வந்தோன்னா என் பொண்ணு சாயங்காலம் வந்த உடனே நான் டயர்டா வருவேன். அம்மானுவா, சரி என்னடா இது நடந்ததுமா, இது நடந்ததுமா, ஓகே ஓகே, அப்புறம் ஃப்ரீ ஆயிட்டோமா, நீங்க ஃப்ரீ ஆயிடுமா, அப்படிதான் சொல்லணும். அப்போ பசங்களை வந்து அம்மா அப்பா பேச விடணுங்க. அதே மாதிரி இந்த செல்லு ரொம்ப கெடுதல். பசங்களுக்கு வந்து செல் அப்படின்னு சொல்றது வந்து போன் அர்த்தம். ஆனா இது வந்து தப்பான பார்வைக்கு போ அப்படின்னு தான் அழைக்கிறது ஒழிய ரைட்டா யாரும் பார்க்க மாட்டாங்க. குழந்தைங்க ரைட்டான விஷயத்தை யாருமே பார்க்கணும். சரியான விஷயங்கள பசங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு பெற்றவங்க சொல்லணும். அம்மா அப்பா என்ன சொல்றாங்க, நாங்க ஆபீஸ் போயிட்டோம், நாங்க வேலைக்கு வந்துட்டோம், இந்த செல் வச்சுக்கோ, இந்த பணம் வச்சுக்கோ அப்படின்னா இவங்க ஃப்ரீ பண்ணிக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயா பிள்ளைங்களுடைய, அதாவது நான் என் பசங்க சொல்லுவாங்க, இதயம் எத்தனை முறை அடித்தாலும் மாறு படிப்பதில்லை. எத்தனை முறை அடிக்கும்? 2 முறை அடிக்கும். லேப்டாப்ன்ற சத்தம், இதுல ஒரு சத்தம் எங்கள்னாலும் கேடு வந்து உடம்புக்கு. அப்புறம் அதுக்கு நம்ம நிறைய பணம் செலவு பண்ணுவோம். ஆக அந்த இதயத்தின் இயக்கத்தை சரியா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சரியா இருப்பீங்க. ஆசிரியரையும் பெற்றோரையும் இந்த 2 சத்தமா நீங்க நினைக்கணும். இதுதான் என்னுடைய தாரக மந்திரமா இருக்கும். அதே மாதிரி புஸ்தகத்தின் முதல் பக்கத்தில் தீண்டாமையர் பாவசெயல், தீண்டாமையர் பெருங்குற்றம் இருக்கும். எங்க பசங்கிட்ட ஒரு நாள் நான் கேட்டேன், ஏய் தம்பி இது என்னடா அர்த்தம், எனக்கு தெரியலடா. டீச்சர் டீச்சர் உங்களுக்கு தெரியலையா, அது இது என்ன, ஏய் கவர்மெண்ட் சும்மா நினைச்சுட்டு இருப்பியா, தீண்டாமைனா என்னடா அர்த்தம், தொடக்கூடாது, தள்ளி வைக்கணும். கரெக்ட். புத்தகத்தை தொடாமை பாவசெயல், புத்தகத்தை தொடாமை பெருங்குற்றம். அப்படிதான்டா கவர்மெண்ட் உங்களுக்கு போட்டுருக்குது. இது ஜாதியா கிடையாதுடா. இந்த மாதிரி நிறைய சொல்லுவேன். SC self confidence, MBC most beautiful and courage, OC obedient and courage, BC beautiful and courage. இதை வச்சுதான் ஜாதி பிரிக்குது. ஜாதி மனுஷனா தான் இருந்தான். இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷன் கிளாஸ் எடுப்போம் பசங்களுக்கு. என்னால முடிஞ்ச அதே மாதிரி ஹேண்ட் ஒர்க் நல்லா பண்ணுவோம். ஒரு 40 பூ வரையை செய்வேன், பசங்களுக்கு செய்வேன். இது வந்து இந்த ஆள்காட்டி விரலால தான் வரைய கற்றுக் கொடுத்து வரைஞ்சேன். ஆள்காட்டி விரலான்னு அந்த மோடிஜிக்கு அனுப்புறதுக்காக கேட்டாங்க. அப்போ சும்மா ஆள்காட்டி விரலால வரைஞ்சது இது. இது மாதிரி ஏதாச்சும் பேசிட்டே இருப்பேன். இப்ப எப்படி உங்களே மோட்டிவேட் பண்ணீங்க? நீங்க அடுத்தவங்களை மோட்டிவேட் பண்றது, உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும், குடும்ப பாரம் இருக்கும், பட் டெய்லி எப்படி நீங்க அந்த ஃப்ரெஷ்ஷா சிம்பிளா சொல்லிடுறேன், தப்பா நினைக்கூடாது. லட்டு ஜாங்கிரி பலகாரம் பச்சும் எல்லாம் சாப்பிடுறோம். ஆனா அடுத்த நாள் அதை பத்தி யோசிக்கிறது கிடையாது. பிரச்சனைகளும் அதேதான். ஜீர்ணிக்க கத்துக்கணும். எல்லாமே மாறக்கூடியது தானே. இரவு இருந்தா பகல் இருக்கும், பல்ல இருந்தா மேடு இருக்கும், இருட்டுனா அதே மாதிரி
வாழ்க்கையில சந்தோஷத்தை உள்வாங்கி இருக்கிற மாதிரி இது ஜனங்க துக்கத்தை உள்வாங்கிறது இல்லைங்க. சந்தோஷத்தை மட்டும்தான் ஐயோ ஊன்றாங்க. ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா சந்தோஷப்படக்குள்ள வெளியே சொல்ல மாட்டாங்க. ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நான் இப்படி நான் அப்படி இவ்வளவு கஷ்டப்படுறேன், என் புருஷன் என் பிள்ளை இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது அப்படி சொல்லுவாங்க. சந்தோஷத்தை எந்த அளவு நீ உள்வாங்கி தெரியும் அதே அளவு துக்கத்தையும் உள்வாங்க. அப்ப நான் நார்மல் ஆயிடுவேன். அதே தான் நான் சந்தோஷத்தை மட்டுமே நான் ஏத்துக்க மாட்டேன், துக்கத்தை தான் அதிகமா நேசிப்பேன். அப்பதான் நம்ம இன்னொரு ஒரு விஷயம் நான் நினைப்பேன், அடிக்கடி வாழ்க்கையில நினைக்கிற ஒரு விஷயம், நம்மள அவமானப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அவமானப்படுத்துறத பார்த்து நான் ஒருபொழுதும் கஷ்டப்பட்டதே கிடையாது, சண்டை போட்டது கிடையாது. அவங்க பார்த்து கையெடுத்து கும்பிடுவாங்க, வணக்கம் ரொம்ப சந்தோஷங்க, உங்களுடைய அவமானம் என்னுள் வைராகியத்தை விளைகிறது, இதுக்கு மேல நான் வளரணுன்றது உங்களுடைய அவமானங்க அப்படின்னு அப்படிதான் சொல்லி கையெடுத்து கும்பிடுவேன். பசங்களுக்கு அதான் சொல்லுவேன், வைராகியம் வளர்க்குற அவமானத்துக்கு நன்றி சொல்லு. என் பையனை கூப்பிட்டு சொல்லுவேன், உன்னை திட்டணும்னு நினைக்காதடா, நீ பதில் எப்படி சொல்லணும், என்னை திட்டினீங்கல்ல தமிழம்மா நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன் அப்படி இருக்கணும்டா, நீ திட்டா நான் இப்படி ஆயிட்டேன் அப்படி சொல்லவே கூடாதுடா அப்படிதான் சொல்லுவேன். அந்த மாதிரிதான் என்னன்னா சரியான விஷயத்துல சரியா செய்வேன். இதெல்லாம் மீறியும் எதனா பண்ணணும்னு நினைப்பேன். இப்போ இப்போ 5 பைசா 10 பைசா இருக்குங்களா, அதெல்லாம் எந்த வருஷம் எதுக்காக வந்தது, அம்மா உள்ள ஃபைல் எடுத்து நடக்கும், எதுக்காக வந்தது அப்படின்னு என் பிள்ளைங்க காட்டுறதுக்கு ஒரு ஃபைலே போட்டு வச்சிருக்கேன். அது மாதிரி 5 வகை நிலங்கள், குறிஞ்சி முல்லை நெய்தல் எல்லாமே நான் செய்து வச்சிருக்கேன். இது எதுக்காக கொடுத்தாங்க எனக்கு தெரியாது, நானும் கத்துக்கிறேன் மேடம். வெக்கத்துட்டு சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது. 1976 5 பைசா வந்துச்சுங்க. 5 பைசா எப்படி வந்துருச்சுங்க, எதுக்காக இந்த 5 பைசா அறிமுகப்படுத்துறாங்க? உணவு மற்றும் அனைவருக்கும் வேலை. ஆமா, அதுக்காக இந்த பாயிண்ட். அப்போ இது வளர்ச்சிக்காக அந்த மாதிரி ஒரு இதுவா இது தெரியல, கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில. இதெல்லாம் எப்ப பண்ணதுங்க? இதெல்லாம் நிறைய நாள் பண்ணிருக்கேன். இதெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே இருக்குமாங்க சார், 6 வருஷத்துக்கு முன்னே இருக்கும். ஒரு ரிப்போர்ட்டர் இருக்கிறதால அவர் என்னுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்காரு. நமஸ்காரம். ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க பத்திரிகை நண்பர்கள். ஆர்டிகளே போட்டுருவாங்க அவங்க மூலியமா வந்து அவங்க போய் இது மாதிரி நிறைய வச்சிருக்கேன். அதே மாதிரி கவர்னருடைய போட்டோஸ் எல்லாம் வச்சிருப்பேன். பசங்களுக்கு தெரியணும் இல்லைங்க, ரூபா நோட்டு உலகின் மிக சிறிய நோட்டுங்க. இதெல்லாம் நீங்க கிளாஸ் ரூம்ல போய் டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுப்பேன் பசங்களுக்கு. அது போட்டோஸ்லாம் வச்சிருக்கேன், தம்பி இருக்கேன். இது வந்து 2 ரூபாய்லாம் நம்ம பார்த்துல, நீங்களே பார்த்துக்க மாட்டீங்க இந்த 2 ரூபாய்லாம் நினைக்கிறேன். நான் பர்ஸ்ல வர மாதிரி வச்சுக்கிட்டேன். 1 ரூபா நோட்டு சொல்லுங்க. அந்த நோட்டு கரெக்டா, அந்த நம்பர் பாருங்க, நம்பர். இது வந்து சும்மா ஃபேன்சி நம்பர். மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னாங்க, ஹேமலதா மேடம் வந்து ஒரு நைட்ல ஹீரோ ஆகல, ஒரு ஆயுள் காலம் தேவைப்பட்டது அவர்கள் ஹீரோ ஆகல இல்லைங்களா? இப்ப நம்ம ஒரே நைட்ல ஹீரோ ஆகணும், அடுத்து நான் இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் சொல்றோம்ல, நாளைக்கு காலையில டிவில. அதுதான் சொன்னேன், டிஜிட்டலுக்கு நான் போறது இல்லைங்க. அதாவது நீங்க டிஜிட்டல்ல பண்ணது 1%னா 99% வேலை இங்க நடந்திருக்கு இல்லைங்களா? இதே டிஜிட்டல்ல காட்டுங்க, அந்த நம்பர் பூரா பாருங்க, நம்பர் பாருங்க 110 234 அந்த நம்பர், அந்த நோட் நம்பர், இந்த நம்பர். அதனால அது 9 இருக்குங்க. இதெல்லாம் பிளாஸ்டிக் இது ஃபாரின் காயின்ஸ், இது பிளாஸ்டிக் கரன்சி, இது பிளாஸ்டிக் கரன்சி. அது 20 ரூபாய், இது 10 ரூபாங்க. அதே நம்பர், அது 191. இது வித்தியாசமா இருக்கு நம்பர். இது பாத்தீங்கன்னா ஸ்டார் நோட்டுன்னு பேருங்க. அதாவது தற்கொலை எப்படி நம்ம படிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்குதோ அது மாதிரி நோட்டை கீழ்ச்சி போடக்கூடாதுன்னு சட்டம். ரிப்பீட்டட் நோட்டு, ரெட்டை குழந்தை மாதிரி 2 நோட்டு உடனே அடிக்கக்குள்ள 2 குழந்தை. ஆமா, அதுக்கு என்ன பண்ணுவாங்க, 2வது நோட்டை ஒரே ஒரு எண்ணெய் எடுத்துருவாங்க, இன்னொரு நோட்டு 2 வந்துருச்சு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி ஸ்டார் போட்டு எண் போட்டு அதுக்கு ஒரு கட்டு அடிச்சுருவாங்க. அந்த மாதிரி ஸ்டார் நோட்டுன்னு பேரு இருக்கு. பாருங்க, இது 10 ரூபாய் பார்க்காத பசங்க. டைனோசர் முட்டை பார்த்த மாதிரி இருக்குமா? இது 500 ரூபாய். 1000 ரூபாய் கிடைக்கலன்னா அது வச்சிருக்கேன். இது மாதிரி ஒரு 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 பொம்மை எல்லாத்தையுமே
என்ன வார்த்தை சொன்னாங்க பாருங்க, 90,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க, வச்சு என்னங்க பண்ணுங்க இல்லைங்களா? இந்த மாதிரி தான் சார் எடுத்துட்டு போவேன். கண்ணு தெரியாதவங்க கண்ணு தெரியாதவங்க. நீங்க தானே அது? ஆமா, நான் தான் அது. கொரோனா காலத்துல? ஆமாங்க சார். உணவுல ஆமாங்க சார். எவ்வளவு பத்தி கொடுத்தீங்க? கொஞ்சம் நானே கொடுத்தேன் சார். பசங்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கி, நான் கொஞ்சம் காசு வாங்கி ஒரு 25 மூட்டை நான் கொடுத்துருக்கேன். மீதி எல்லாத்தையும் டொனேஷன் வாங்கினேங்க சார். பெஞ்சும் போய் ஒருத்தருக்கேன் கலெக்ஷன் பண்ணி கொடுத்தேன். திடீர்னு அதுக்காக ஒரு PDF போட்டு வச்சுக்கிட்டேன். திடீர்னுலாம் வந்தாக்கா அதான் சாய் ஒழுத்துருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது சாய் ஒழுத்துரும். அதனால தொடர்ந்து வேலை பார்க்குறவங்க மலைக்கு முளைச்ச காலாமரை. ஆமாங்க. இந்த ஃப்ளவர்ஸ்ல நானே செஞ்சேன். ஃப்ளவர்ஸ்ல நானே செஞ்சேன். இது போலீஸ் கடமைக்கெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தது. உங்களை சும்மா உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்குது. நான் உட்கார மாட்டேங்க. எங்க குழந்தை, எங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஏதாவது MI பீரியட் அப்படிலாம் இருக்கும் இல்லைங்களா, அப்போ கூப்பிட்டு உட்கார வச்சு அதுவும் பாருங்க தொடர்பு குச்சி வேஸ்டேஜ் தான், எல்லாமே வேஸ்டேஜ் தான். இது நானே தான் 5 வகை நிலை. இது குட் டச் பேட் டச் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துனாங்க. நான் என்ன சொன்னேன், குட் டச் வேணாம் பேட் டச் வேணாம், தொடுதலே இருக்கக்கூடாது, டச்சே இருக்கக்கூடாது. ஆமா. இதெல்லாம் நானே இந்த லீவ்ல 5 வகை நிலைமை செய்யறேன் இல்லைங்களா, நானே செய்தேன். இதான் மோட்டர் வேண்டியது. ஸ்ப்ரே பெயிண்டிங் ஸ்ப்ரே பெயிண்டிங். இது தேசிய விளையாட்டு போட்டு வெற்றி பெற்றது. CO பாராட்டேன். CO ஸ்போர்ட்ஸ் வேற ஒன்று. ஸ்போர்ட்ஸ் வாலிபால் நம்ம கலெக்டர் நேஷனல் லெவல்ல போயிருக்கோம். கலெக்டர் சார் யாரு மேடம்? ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் CO அந்த இதுல போய் பிரைஸ் வாங்கினதால சர்டிஃபிகேட். அரசாங்கம் சரியாக வேலை செய்யாதுன்னு சொல்ற ஒருத்தருக்கும் மேடம் உதாரணம் இல்லைங்களா? அமைச்சர்கள், கலெக்டர்கள், CEO எல்லாரும் என்கரேஜ் பண்ணி தான் இந்த லெவலுக்கு. ஆமா, உண்மை. அதெல்லாம் சும்மா சார். கையாளாதவங்க, வேலை செய்யாதவங்க தான் அடுத்தவங்க குறை சொல்லுவாங்க. தட்டி கொடுக்கலனாலும் வேலை செய்ய முடியாது. என்னால எனக்கு வாட்ச் அதிகாரிகள் எல்லாருமே நீங்க செய்யுங்க, உங்களால முடிவு. நான் அதை கரெக்டா செய்ய முடியும். இவர்தான் சார் இப்போ டைரக்டர். கண்ணப்பன் சார் வந்து கலெக்டரா இருக்காருங்க. டைரக்டர் ஆயிட்டாருங்க. இந்த தொட்டி எல்லாமே சார் நானே தான் போட்டேன். வீட்டுக்கு தேவையான பூந்தொட்டி எல்லாமே நானே தான் போட்டேன். என்னால மைண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்களே செஞ்சீங்க? ஆமாங்க சார். செய்யறத காமிக்கிறேன் சார். செய்யறத காமிக்கிறேன் ப்ளீஸ். வேற லெவல் இருக்கீங்க. நீங்க பாத்தீங்களா, நாம் வேற யாரோ ஒரு ஹேம்லதா மேடம் பாக்கலன்னா வேற யாரோ ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கோம். கலர் அடிச்சா உட்காந்து வீடு பாத்தீங்கன்னா வீடே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. உள்ள மேல எல்லாமே 4 கலர் 4 பெயிண்டிங் 4 கலர் இல்லைங்களா? எல்லாமே லெபார்டரி. மோடிஜிக்கு இது தெரிஞ்சதுன்னா எல்லா மத்திய பத்தி மொழி பத்தா பேசுவாரு நினைக்கிறேன். ஒரு வாரம் இல்லைங்களா? இல்ல, இந்த தண்ணி சத்தம் கேட்டதா இல்லைங்களா, சவுண்ட், அதனால போயிருப்பாங்க. அதனால செஞ்சிருங்க. You're very inspired, madam. Thank you. இதெல்லாம் very humble. அந்த நத்தியில மீட் ஆஃபர் செய்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் தான் இதோட பேத்தியா வந்து. இப்ப செய்திருக்கேன், மண்ணுல செய்துட்டு இருக்கேன். இன்னும் அது சரியான விஷயமா அமையல. அது எப்பவுமே அதுக்குள்ளே இந்த கலாட்டா வந்ததால என்னால பண்ண முடியலங்க. போன்சாய் ட்ரீஸ் எல்லாம் வளர்ப்பேன். இந்த பூச்செடி எல்லாமே என் தோட்டம் தான்.
எல்லாமே இதெல்லாம் என் தோட்டம் தான். மேல இதெல்லாமே என் தோட்டம் தான். ஹைஜன் செகண்ட் பிரைஸ். டிஸ்கஸ் நீங்க எந்த வருஷம் இந்த வருஷம் 50+ ஏஜ். ஓ மாஸ்டர்ஸ்ல. இது யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அவார்டு. இது நல்லா சொல்லிருக்காங்க. இவங்க வந்து இப்போ ஆல்பம் போலீஸ் ஸ்டேஷன் அது ஒரு கவுன்சிலிங் 25 இயர்ஸா கவுன்சிலிங் பண்றாங்க. இப்போ லேட்டஸ்டா ஒரு 13 வயசு கேர்ள் வந்து அப்பா அபியூஸ் பண்ணிட்டாரு. அந்த புள்ள வந்து 10 நாளா போலீஸ் ரோல் பண்ணுது. அப்புறம் டீச்சர் மக்கள் என்ன கூப்பிட்டு கேட்கறாங்க. நான் சீவாட் எந்த ஒரு விஷயமும் என் அதிகாரிகிட்ட சொல்லிதான் நான் போவேன். சார் இந்த மாதிரி கூப்பிடுறாங்க போலாமா போமான்னு சொன்னாங்க. அப்புறம் போய் பார்த்தா அந்த பொண்ணுகிட்ட என்னுடைய அடையாள அட்டை காமிச்சாங்க. அப்புறமா நான் டீச்சர் உங்களை காப்பாற்ற வந்துருக்கேன், தயவு செய்து உண்மையை சொல்லுவான்னு சொல்லல. ஒரு ஃபர்ஸ்ட் சொல்லவே இல்லை. அடுத்த நாள் போய் அதை ரொம்ப சில்லாக்கி சொன்னதுக்கு அப்புறம் எங்க அப்பா தான் டீச்சர். அப்புறம் அது எழுதி வாங்கிட்டு அதுலதான் அந்த பதின்பருவ சிக்கல்கள் அப்படின்னு இப்போ ஒரு தீசஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இதுல இருக்கு. அந்த அடல்ட்ல வர்றதுதான் பசங்க அந்த 6 அந்த 9, 10, 11, 12 தாண்டான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவங்க ஸ்டார் ஆயிடுவாங்க. அந்த அந்த அதுக்கு வந்து சரியான வழிகாட்டுதல் யாருன்னா ஆசிரியரோ பேரண்டோ தான். இது ரெண்டுத்தையும் சரியா செஞ்சுட்டாங்கன்னா சூப்பர் ஆயிடுவாங்க பிள்ளைங்க. இதுதான் சரியான இல்லைங்க மேடம், எங்களுடைய பிளெஸிங் உங்களை பார்த்தது. உங்களுடைய ஸ்டோரி வந்து நிறைய பேர் பார்க்கணும், நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகணும். ஏன்னா அந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டி அதிகமாச்சு மேடம். உண்மைதான். நெகட்டிவிட்டி இஸ் வெரி ஹை, பாசிட்டிவிட்டி நம்ம குறைவு இல்லை. அப்புறம் கேன் டூங்கிற ஆட்டிடியூட் இல்லை. ஏதாவது கிவ் அப் போடு, நம்மளால முடியாது. அப்புறம் இந்த ஸ்கூல்ல வந்து டீச்சர் இல்லாம மனநல உளவியல் ஆலோசகர்னு ஒரு போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்காரு. இல்ல ஸ்கூலுக்கு வந்து கவுன்சிலிங் போட்டுருக்காரு. அதுக்கு ஒரு 20,000 செலவு பண்ணி வீடியோ எடுத்துட்டேன். பொம்மலாட்ட கலைஞர்கிட்ட போய் காட்டாக்குளத்தூர்ல இருக்காரு அவர் பொம்மலாட்ட கலைவாளர்னு ஒருத்தர். அவர்கிட்ட போய் இது மாதிரி நாங்க பண்றோம் சொல்லிட்டு செய்து கொடுங்க அப்படின்னு சொன்னா அவர் செய்து கொடுத்தாரு. எவ்வளவு கூலிக்கு எவ்வளவு இப்படிதான் கேட்டேன். நீங்க வேலை பார்க்குறீங்க எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. அவருடைய குழப்பம் நம்ம முன்னாடி கொடுக்க முடியாது. 20,000 ஆகும். 22,000 அவர் கையில கொடுத்துட்டு நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அது இன்னும் இனாகிரேஷன் பண்ணல. ஸ்கூல் கடமையை செய் பலனை எதிர்பாராது இல்லைங்களா? இல்லைங்க, நம்மளுக்கு காசு கொடுக்குறாங்க. இன்னைக்கு பூரா உட்காந்து பேசுனா யாருங்க காசு கொடுப்பாங்க? அது ஒரே ஒரு விஷயம் தான் என் தாட் ஓடிட்டே இருக்கும். 90,000 சம்பளம் 1200 ரூபாய்க்கு நான் போனேன். இன்னைக்கு 90,000 சம்பளம் வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் அப்பா எங்களுக்கு 1200 சேலரி, பேசிக் சேலரி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சர்வீஸ் முடிச்சீங்க மேடம்? 29 இயர்ஸ் கம்ப்ளீட். இன்னும் 9 வருஷம் இருக்கு. ட்ரூலி பிளெஸ்ட் மேடம், ட்ரூலி பிளெஸ்ட். உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். நாங்களா உங்களுக்கு கம்பேர் பண்ண போது ரொம்ப சந்தோஷம். இல்ல இது வந்து என்னுடைய கடமை நான் செய்தேன். ஆனா நீங்க வந்து என்ன பார்க்கணும்ன்றது இது இல்ல. ஆனா மதிச்சு வந்திருக்கீங்கல்ல, அந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் நான் தவறு வாங்குறேன். நிறைய பேர்த்த வந்து நெகட்டிவிட்டி வேர்ல்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு மேடம். பார்க்க அரசாங்க அதிகாரினா இப்படித்தான், அரசாங்க டீச்சர்னா இப்படித்தான், கவர்மெண்ட்னா இப்படித்தான் அப்படின்னு சொல்றத நீங்க ஒரு லெசன்ல மாத்திட்டீங்க. இமேஜே உடச்சு தள்ளிட்டீங்க. அதாவது நான் என்கிட்ட இருக்கிறது நான் ஏதாவது செய்துனே இருக்கணும். வேற இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிடம் சும்மா உட்காந்தோம்னா இல்லாததை பார்த்தோம்னா ஏங்க ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம டிப்ரெஷன் போவோம், இல்ல வேற மாதிரி ஆகும். இருக்கிற சந்தோஷமா இருக்கணும். நான் என் பசங்க தான் சொல்லுவேன், நம்மளோட கீழே இருக்கவங்க பாரு. என் பிள்ளைங்க ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அனாதை குழந்தைங்களை பாரு. அப்போ நீங்க சரியா வேகமா உங்களை பத்தி ஒரு தமிழ் திரைப்படம் தயாராகும் நான் நினைக்கிறேங்க. நிறைய பேர் தெரிவிச்சாங்க. கண்டிப்பா அதை வந்து சமுத்திரகனி அண்ணா சொல்லுவாங்க. அவர்தான் டீச்சர், நல்ல ஃப்ரெண்ட், நண்பர்கள். அவங்க ஸ்டார்டிங்ல இருக்காரு இல்லைங்களா, அதே டீச்சர் தானா? நல்ல நண்பர். வீடியோ வந்து சமுத்திரகனி அண்ணா அனுப்பி வைக்கிறேன். அவர் நல்ல படமா தயாரிக்கட்டும். ரொம்ப நன்றி. அங்கீகாரம் கிடைச்சிருந்தா வரவேற்பேன். நீங்க அங்கீகாரமே பார்க்கல. நீங்க அங்கீகாரமே அதோட வரவேற்பேன். அதாவது இல்ல நான் சொல்றது சந்தோஷம். இது நடக்குதான் சந்தோஷம், நடக்கலையா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதோட ஒரு பெருசா நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முத்தாய்ப்பா வந்து எனக்கு வந்து பாரத பிரதமர் வந்து புள்ளியார் போட்டிருக்காரு. அந்த புள்ளியார் நல்லா வளரும்னு நினைக்கிறேன். இது ஆரம்பம் தான். அதான் புள்ளியார் நல்லா வளரும் அப்படின்ற ஒரு பெரிய கௌரவம் காத்துட்டு இருக்கு மேடம். சரிங்க சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சந்திக்கிறதுல.
சாரை பார்க்க வாய்ப்பு இருந்தா நானும் ரொம்ப சின்ன பையன் மேடம். கண்டிப்பா மேக் ஷூர் உங்களுடைய லைஃப் நிறைய பேருக்கு தெரியப்படுத்த வேண்டும். சரிங்க சார். தேங்க்யூ மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.